ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வச்சு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆஸ்திரேலியா அண்ட் சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஹனி சிக்கன் தான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஹனி சிக்கன் பண்ணுவாங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹனி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா சிக்கனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சப்பழ சாறு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சிக்கனை நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு வெளியே வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த சிக்கனை இதுல போட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் சிக்கன் கூட. சும்மா நார்மலாக நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் சிக்கனில் எவ்வளோ தூரம் மாவு நல்லா ஒட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு சிக்கன்லையுமே மாவு நல்லா ஒட்டி இருக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுங்க. சிக்கனை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிக்கனை நல்லா மாவு ஒட்டிடும். இப்படி இந்த மாதிரி நல்லா நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாவு எல்லாமே நல்லா உதிரியா கீழே விழுந்துடும். ஸோ சிக்கன்ல இருக்கிற மாவு நல்லா ஒட்டும். 1 or 2 டைம்ஸ் நீங்க இதே மாதிரியே மாவுல போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சிக்கனையுமே நம்ம மாவுல நல்லா பரட்டி எடுக்கலாம். மொத்தமா சிக்கன்ல மாவு போட்டு மிக்ஸ் பண்றதுக்கும் இப்படி மாவுல ஒரு சிக்கனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தனித்தனியா எடுக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்காதீங்க. ஓரளவு மீடியம் ஃப்ளேமாக பார்த்தே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் உள்ளே நல்லாவே வெந்திருக்காது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு பண்ணோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும், நல்லா முறுமுறுன்னு நமக்கு வரும். ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா சிக்கனை திருப்பி போட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த சிக்கன் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா நம்ம சாப்பிட்டாலே நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுல நம்ம ஹனி மற்ற சாஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மற்ற சிக்கனையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம ஹனி சிக்கன் சாப்பிடணும்னா ஹோட்டலில் போய் தான் வாங்கி சாப்பிட்றோம் நிறைய பேர். இப்போ இனிமே கவலையே இல்லை, வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாங்க. சிக்கன் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடியா கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நான் எவ்வளவு தூரம் பொடியா கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி நான் இதுல சேர்த்துக்கிறேன். அதே போல ஒரு 4 பல்லு பூண்டையும் சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இது பண்றது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல தான் பண்ணுவோம், ஹை ஃப்ளேம்ல பண்ண மாட்டோம். நீங்க வினிகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வினிகர் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சேர்க்கணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதுல நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லா சாஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சாஸ் வந்து நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சாஸ் எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து இதுல சேர்த்துக்கலாம். நீங்க 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஹனி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் தாராளமா. நம்ம ஹனி சேர்த்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. சிக்கனோட ஹனி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹனி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. ஆனா இது சேர்க்கறதுனால பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் எப்பயுமே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து தான் இதை பண்ணுவேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹனி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இனிமேல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். கடைசியாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கும்போது அப்படியே நீங்கள் கொஞ்சம் எள்ளுமே சேர்த்திங்கன்னா, மெயினாக வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்போ அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.